அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போல என்ன விஷயம்னு சொன்னால், இந்த குரூப் ஓப்பன் பண்ணினதுக்கான ரீசனும், இந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் யார் யாருன்றதையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா, இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கிளாஸ் வந்தவங்க. விளங்கினா சொல்றது. கிளாஸ் வந்தவங்கள மாத்திரம் தான் நான் வந்து இந்த குரூப்ல வந்து எட் பண்ணிக்கிறேன். வேற யாரையும் வந்து எட் பண்ண வேணாம் நீங்களாவே. சரி. மத்த விஷயம் என்னென்று சொன்னால், 24 மத்தது 24 மாணவர்கள் மாத்திரம் தான் இதுல ஈக்கிறீங்க. சரியா? அப்ப இந்த நேம்ல வந்து இதுக்கு பிறகு வார எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் வந்து இந்த குரூப் வந்து ஃபுல் ஆவினா, அதுக்கு பிறகு அடுத்தடுத்த குரூப்ல வந்து நான் எட் பண்றதுக்கு அ தயாராவி, அதாவது ரெடி பண்ணி, ஐடியா பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? அப்ப இந்த குரூப்பின் ஊடாக எங்களுக்கு என்ன நன்மை? அப்ப எங்கட ஜூனியர்களுக்கு எத கொண்டு போய்த்து சேர்க்க போறோம் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த குரூப் வந்து ஓப்பன் பண்ணினது. சரியா? அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நெறைய வாய்ப்புகள் வந்து இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாரி இருக்கும். சரியா? முதலாவது விஷயம் அதுல வந்து, நீங்க வந்து இப்ப நெறைய பேர் இதுல ஈக்கிறவங்கள்ட்ட வந்து ஈக்கிறவங்க நெறைய பேர் வந்து இந்த படிப்பிச்சு குடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிப்பீங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் ஆயிக்கலாம், அக்கவுண்டிங் ஆயிக்கலாம், பிசினஸ் ஸ்டடி ஆயிக்கலாம். இந்த 3 பாடத்திலயும் ஏதாவது ஒரு பாடம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். அடுத்தது படிச்சு குடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். அப்படியானவங்களுக்கு வந்து இதுல கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா செஞ்சு தருவேன். விளங்கினா சொல்றது. அதே மாரி வந்து நாங்க அந்த யூடியூப் லைவின் ஊடாக வந்து உங்களோட அந்த அனுபவங்கள், அந்த கல்வியின் மூலமா பெற்ற அனுபவங்கள், இந்த பிசினஸ் ஸ்டடி எப்படி படிக்கிறது, இல்லைங்களா யூடியூப் லைவின் மூலமா ஆயிக்கலாம். அல்லது வந்து Zoom கிளாஸின் ஊடாக, Zoom ஆப்பின் ஊடாக வந்து Zoom லிங்கின் ஊடாக நாங்க செய்றதா ஆயிக்கலாம். விளங்கினா? அப்படி செஞ்சு உங்களோட அந்த பிசினஸ் ஸ்டடி அனுபவங்கள், பிசினஸ் ஸ்டடில வந்து எப்படி படிக்கிறது, என்ன மாரி படிச்சீங்க, அத வந்து ஆ அப்படியான நிறைய அனுபவங்கள் ஒவ்வொரு பாடத்தின் ஊடாக நீங்க பெற்ற, கற்றுக்கொண்ட நான் சொல்றது. அப்ப அந்த விடயங்கள் வந்து எல்லாத்துக்குமே இப்ப ஒரு ஆள்ட இப்ப நான் எப்படி யோசிச்சேன் நான் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு ஆள்ட நாலேட்ஜ வச்சு நாங்க பாக்க போனா வந்து அது எல்லாமே பொருத்தமானதா ஈக்காது. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாரி வேறுபடும் தானே. அப்ப எல்லாருடைய நாலேட்ஜையும் வந்து ஒன்று சேர்க்கிற பட்சத்துல வந்து ஏதாவது ஒரு பொது ஐடியா ஒண்ணு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். விளங்கி நான் சொல்றது. அப்ப அதன் அடிப்படையில வந்து நெறைய Zoom கிளாஸ் நாங்க வந்து போட்டு இதுக்கு பிறகு வார காலத்துல போட்டு, அந்த ஒவ்வொரு ஐடியாக்களையும் உதாரணமா பிசினஸ் ஸ்டடி சம்பந்தமா ஒரு 2 பிரிவ வந்து வச்சு, அந்த 2 பிரிவின் ஊடாக வந்து ஒரு வாக்குவாதம் மாரி போட்டு, அதுல ஒரு ஒ ஒரு 2 விடயத்த வச்சு, அதுல எது வந்து வெற்றி பெறுது, அதுக்கு பிரைஸ் எல்லாம் குடுத்து, அப்படி நெறைய விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கும் வந்து நெறைய ஐடியாக்கள் ஈக்கும். விளங்கினா? இத வந்து நாங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, உங்களோட சப்போர்ட்டும், நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டா உங்களோட ஐடியாக்கள நீங்க என்ன செய்யணும்? உங்களோட விடயங்கள் உங்களுக்கு ஈக்கிற இந்த ஐடியாக்கள், அதாவது ஜூனியர்களுக்கு வந்து இப்ப உதாரணமா, தமிழ் மீடியத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ் மீடியத்துல வந்து யாருமே ஐலேண்ட் ரேங்க் அடிக்கிற அளவுக்கு வரல. விளங்கி நான் சொல்றது. அப்ப அப்படியான ரீசன் என்னன்னு சொன்னா, எங்கட இந்த அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடி சும்மா படிச்சு குடுக்குறத தாண்டி வந்து, அதுல என்ன பிளானிங், என்ன மாரி, எது எது கஷ்டம், எத வந்து நாங்க மெயின் பண்ணி படிக்கோணும். விளங்கினா? நிறைய விஷயங்கள், எக்டெக்டான விஷயங்கள் நிறைய இருக்குது தானே. அப்ப அதுகள நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அத வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துற மாரி நாங்க ஒரு ஒன்றியமா வந்து விளங்கினா? ஒரு குரூப்ப வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா செயற்படணும். இப்ப நீங்க வந்து இப்ப 25 ஆயிக்கலாம், 6க்கு ஆயிக்கலாம். இனி வர ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஹெல்ப் ஆயிக்கணும். அத நான் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாரி நான் ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிக்கிறேன். அப்ப நீங்களும் அதுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு சப்போர்ட் ஒண்ணு தந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஏத்த மாரி நான் ஆ அத செஞ்சு கொள்ளுவேன். விளங்கினா சொல்றது. இப்ப ஒரு Zoom லிங்க்ல போட்டு அதுல வந்து எப்படி படிக்கிறது? என்ன மாரி பிசினஸ் ஸ்டடில எப்படி ரிசல்ட்ஸ் கூட எடுக்கிறது? பிசினஸ் ஸ்டடில உட்ட தவறுகள் என்ன? அக்கவுண்டிங்ல உட்ட தவறுகள் என்ன? அக்கவுண்டிங் எப்படி படிக்கிற மெத்தட் எப்படி? விளங்கினா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் இப்ப உதாரணமா எனக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். விளங்கினா? அதே மாரி உங்களுக்கு தெரியாதது அடுத்த மாணவர்களுக்கு சில ஆட்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்ப எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கிற பட்சத்துல எங்கட டவுட்டுகளும், எங்கட மே அதாவது என்னது, அந்த தடமாற்றங்களும், நாங்க விட்ட மிஸ்டேக்களும் வந்து நெறைய ஒரு மோட்டிவேஷன வந்து எங்களுக்கு செஞ்சு கொண்டு போகலும். விளங்கினா? அப்ப அதால நான் இதுல வந்து ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு விடயங்கள் வந்து நான் போடுவேன். அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி,
அதுக்கேத்த மாரி நீங்க செஞ்சு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், சப்போர்ட் ஒண்ணு தந்தீங்கன்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் செய்றதுக்கு இயலும். இது எல்லாத்தையும் கவனத்திற்கொண்டு, எனக்கு தனிப்பட்ட முறையிலயோ, இந்த ஐடியா சம்மந்தமா, இந்த ஒப்பீனியன் சம்மந்தமா, உங்களோட இந்த இந்த ஐடியா சம்மந்தமா உங்களோட ஒப்பீனியன்கள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு தர இயலும். சரியா? கட்டாயம் மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாருமே, எனக்கு தனிப்பட்ட முறையில உங்களோட ஒப்பீனியன வந்து சொல்லுங்க பாப்போம். ரைட்? அதோட வேற என்ன சரி டவுட்டுகள், வேற என்ன சரி உங்களோட எந்த ஐடியா இருந்தாலும் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லலாம். நாங்க செஞ்சு கொண்டு போறதுக்கு. ரைட்? அதுக்கு தான் இந்த குரூப்ப ஓப்பன் பண்ணினது தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.